இன்றைக்கி நம்ம கிச்சனில் கட்லா மீன் ஃப்ரை செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு போய் நம்ம மீன் வாங்கிட்டு வந்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிக்கி பேபிஸ் கிச்சனில் வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜில் உள்ள எல்லா விதமான ரெசிபீஸும் நீங்கள் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ கடைசியில் உங்களுக்கான குக்கிங் டிப் இருக்குது. தேவையான பொருட்கள்: நம்ம வாங்கிட்டு வந்த மீனை க்ளீன் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கலாம். லெமன் ஜூஸ் 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், காரத்துக்கு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கலருக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்து அதில் 1/2 கிலோ மீன் சேர்த்துக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், லெமன் ஜூஸ் 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் மல்லித்தலையும் சேர்த்துறதுனால ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ட்ரையாக இருந்துச்சுன்னா திரும்பவும் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா எல்லாம் ஈவனாக கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை ஒரு 1/2 அன் ஹவருக்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். நீங்கள் வெளியில் வைக்கிற மாதிரி இருந்தால் 1 மணி நேரத்துக்கு வச்சுருங்க, ஊறட்டும். இப்போ 1/2 மணி நேரம் கழித்து எடுத்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒவ்வொரு பீஸாக எடுத்து போடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து திருப்பி போடுங்க. மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடிமேட் பேக்கெட்ஸ் நிறைய மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதையவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கான குக்கிங் டிப்: வெந்தயக்கீரையில் உள்ள கசப்பு தன்மை போக சமைக்கிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் உப்பு தண்ணியில் ஊற வச்சு அப்புறம் எடுத்து சமைங்க. உப்பு தண்ணியில் ஊற வச்சு சமைச்சா எச்சா தான் கசக்கும்.